இன்றைக்கி என்னென்னா ஹூஸ் சப்பர் இஸ் திஸ் எனிவே. இன்றைக்கு இரவு அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காட்டி கொடுப்பதற்கு முந்தின நாள் இரவு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ராப்போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு உணவு ஒன்றாக எல்லாம் சேர்ந்து கூடி சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் அந்த ரொட்டியை பிச்சு கொடுக்குறாரு. சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை ப்ரெட்டாக இருக்கலாம், ஏதோ அந்த அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அந்த உணவு பிரித்து கொடுக்கும்போது யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? அவருக்கு ரொம்ப அன்பாக இருந்த சீசனை கட்டி பிடிச்சி அவனுக்கு கொடுத்தாரு. அப்புறம் 2 பேர் அவருக்கு ஓரளவுக்கு பிடிச்சவங்களா தள்ளி உட்காருங்கடா நாய்ங்களா அப்படின்னா அவங்களுக்கு 2 கொடுத்துட்டு அவரை காட்டி கொடுக்க போகிற யூதாசு காரியத்தை எத்தால் உட்காந்துருந்தான். நீ தானே என்னை காட்டி கொடுக்க போகிற, இந்த தின்னுதொல்லன்னு மூஞ்சில் விட்டு எறிஞ்சார். இதை செஞ்சாரா? எல்லாருக்கும் சரி சமமாக கொடுத்தார் இல்லையா? இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. நம்ம சர்ச்சில் வந்து துரோகிகள் இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க, இறைவனுக்கு பயப்படாதவங்க இருப்பாங்க, அசுத்தமான எண்ணங்களோடு வந்திருக்கவங்க இருப்பாங்க, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் வந்திருப்பாங்க, அவருக்கே கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவங்க வந்திருப்பாங்க, பல்வேறு விதமான மக்கள் வந்திருப்பாங்க. நாம் எல்லாரும் சபையில் கூடி வந்திருக்கும்போது நாம் எல்லாரும் ஒன்றாய் இறைவனுக்குள் ஐக்கியமாகிறோம். இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த நேரத்தில் அந்த ராப்போஜனத்தில் நம்ம பங்கேற்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறை கூடி வரும்போதும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்னு இருக்கும். நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதை திருவுளம் பற்றினார், தெய்வீக வார்த்தையை நமக்கு சொன்னார். ஆனால் எங்கள் அண்ணனும் எங்கள் சித்தப்பா பசங்களும் என்ன சொன்னாங்க நீங்கள் கேட்டிங்களா? நம்ம பழசெல்லாம் மறந்துடணும், பழசெல்லாம் ஞாபகம் வைக்கக்கூடாது, புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் உங்களுக்கு வரணும். இயேசு கிறிஸ்து செத்தாருங்கிறதே மறந்துடுங்க, பஸ்கா பண்டிகையை மறந்துடுங்க. எகிப்து மக்கள் எங்கேருந்து வந்தாங்க? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்தின் வழியே கானான் நாட்டுக்கு வந்தாங்க, அதை மறந்துடுங்க. ஆபிரகாமை மறந்துடுங்க, தாவீதை மறந்துடுங்க, புதுசாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பழசை நினைக்கக்கூடாது, பழசை பேசக்கூடாது அப்படின்னு. இது வந்து தவறான ஒரு இது. நீங்கள் எப்பயுமே உங்களுடைய நிலையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தோண்டிய துறவை மறக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே சரீரத்திலே இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னா அப்படி தான் நம்ம வாழணும். அதை சொல்லி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி எவனும் வாழாதீங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல. எல்லா விதமான மனோதத்துவ நிபுணர்களும், அறிஞர்களும், தத்துவ ஞானிகளும், புலவர்களும், சாமியார்களும், சன்னியாசிகளும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது சரிதான்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது தவறு, அவர் சொன்ன கோட்பாடு இதெல்லாம் தவறுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். மிக சிந்தனையாளர், அரிய சிந்தனையாளர்கள் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க? அதை பற்றி நம்ம பேசினோம்னா நம்ம கொள்கையை விட்டு அங்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அதை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, எல்லா பேரும் ஒன்றா சாப்பிட்ணும். ஒருத்தங்க பசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, அவங்க வர்ற வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அன்று இரவு சாப்பிட்டாங்களா, இரவு சாப்பாடு, அது யாரோட இரவு சாப்பாடு? ஹூஸ் சப்பர் இஸ் திஸ் எனிவே அப்படின்றதான் இன்றைய தலைப்பு. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த சர்ச் இட் வாஸ் கஸ்டமரி ஃபார் த பிலீவர்ஸ் டு ஈட் டுகெதர். சபை ஆரம்பித்த காலத்திலிருந்து, அப்போ அதுக்கு முன்னாடி சபை இல்லையா? எப்போ ஆரம்பித்தாங்க? என்னடா அது ஒரு குழப்பமாக போச்சுல. சபைனா என்ன? சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும்ல. சபை ஆரம்பிக்கு முன்னாடி கோவில் இருந்தது. கோவில், சினாகாக், டெம்பிள் அப்படின்னு இருந்துச்சு. அந்த டெம்பிளில் யாரெல்லாம் போக முடியும், யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு இருந்தது. எல்லாரும் போயிட முடியாது டெம்பிளில், அப்படி சில கட்டுப்பாடுகள் இருந்தது. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வந்து காணிக்கை போட முடியாது. அங்கே குறிப்பிட்ட நாணயத்தில் தான் காணிக்கப்படும் போட முடியும். பாவிகள் உள்ளே வரக்கூடாது, குஷ்டரோகிகள் உள்ளே வரக்கூடாது, விபசாரம் செய்தவன் வரக்கூடாது,
ஆயக்காரனும் லேவியனும் வித்தியாசம் இருந்தது. இப்படி பிரித்து வச்சுருந்தாங்க. பரிசுத்தமானவர்களாக தங்களை நினைத்து கொண்ட பரிசேயர்களும் லேவியர்களும் சில குறிப்பிட்ட ராஜாக்களும் பிரபுக்களும் தான் சபைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே போவாங்க. அந்த டெம்பிள், அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க. அது யெகோவாவுடைய டெம்பிள். அப்போ சபை எப்போ ஆரம்பிச்சது? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தான் சபை ஆரம்பிக்கும். இயேசு யார்? சபையின் அஸ்திபாரம். சபையின் அஸ்திபாரம், அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த இயேசு கிறிஸ்து தான் சபையின் அஸ்திபாரம். அவர் தான் எல்லாரையும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, வாங்க எல்லோரும் வாங்க, எல்லோரும் சரிசமம். நான் இறை மகனாக இருந்தும் நான் பாகுபாடு பார்க்கல, உங்களையெல்லாம் என்னுடைய சகோதரர் என்றேன். வாங்க என்னுடைய பிதாவினுடைய சொத்துக்களையெல்லாம் நீங்கள் அணுவீங்க, எல்லாருக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு. நியாய தீர்ப்பு தீர்க்கும்போது அந்த ஒரு விபசாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கையும் களவும் பிடிச்சிட்டாங்க. அப்போ பெண்ணுக்கு அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, பெரிய குற்றம் இருந்தது, தண்டனை அதிகமாக இருந்தது. இயேசுக்கு முன்னாடி நின்று இந்த பொம்பளைக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நம்ம சர்ச்சோட டெம்பிளோட தண்டனைப்படி நீங்கள் தண்டனை கொடுங்க, இறை மைந்தன் தானே, தண்டனை கொடுங்க அப்படின்னு. இயேசு என்ன கேட்டால், தண்டனை கொடுக்குற இறைவனுடைய கோட்பாடுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, உங்களில் யாராவது தப்பு செய்யாதவங்க இருந்தால் அவங்க முதல்ல இவன் மண்டையை உடைங்க, மற்றவங்களாம் அடுத்தடுத்து வரிசையை நின்று மண்டையை உடைச்சி அவளை கொன்றுங்க அப்படின்னு இயேசு சொன்னார். அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே குத்து உண்டவர்களாகி ஒருவர் பின் ஒருவராக சென்று விட்டார்கள். அந்த பெண் மட்டும் பாவம் செய்யலை, எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கீங்க, எல்லாரும் சமந்தான்னு இயேசு சொன்னார். அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னார்? எல்லாரும் பாவிகள் தான், அதனால் நீயும் பாவி, போய் பாவம் செய் போ அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? நீ போ, இனிமேல் பாவம் செய்யாத. மன்னிப்பு என்பதை முதலாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் அவர். இனிமேல் நீ தவறு செய்யாத, போ. எல்லாரும் பாவத்திலையும் சரிசமமாக இருக்கோம், நல் வாழ்க்கையிலும் சரிசமமான நீதி உண்டு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சபையின் அஸ்திபாரமாக ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு, இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பின்பு சபை வளர்ச்சி அடைந்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒன்றாக கூடி சாப்பிட ஆரம்பித்தார்கள். From the beginning of the church, it was customary for the believers to eat together. டெய்லி, அனுதினமும் சபையிலே மக்கள் சேர்ந்து வந்தார்கள். தங்கள் ஆஸ்திகளை விற்று சபைக்கு கொடுத்து பொதுவான ஒரு வசிப்பிடத்தை உண்டாக்கினார்கள். இன்றைக்கி அந்த மாதிரி செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிபிஎம்னு சொல்லுவாங்க. அவங்க ரிட்ரீட் நடத்துனாங்கன்னா 7 நாள் 10 நாள் நடத்துவாங்க. ஒரே சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு அல்லேலூயான்னு கத்திட்டு கிடப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? சபைனா ஒன்று தான், தனி வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சிந்தனை வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு சிந்தனை, அவங்க அப்படி வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? இட் வாஸ் an opportunity for fellowship and for sharing with those who were less privileged. அது என்னென்னா, நாம் ஒருவரோடு ஒருவர் நன்கு பழகுவதற்கும் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்குமான ஒரு வாய்ப்பு. எல்லாரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறவங்களும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே விதமான தாளந்துகள் கொடுக்கப்படுவதில்லை. இயேசு கதை சொல்லும்போது என்ன சொன்னார்? ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுத்தார், டேலண்ட்ஸ். ஒருத்தருக்கு 3 டேலண்ட்ஸ் கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 1 கொடுத்தாரு, இல்லையா? எல்லாருக்கும் அதே திறமை இல்லை. ஒருத்தன் 5 தாளந்தை 10 தாளந்து ஆக்கிட்டான், 2 தாளந்தை 4 டேலண்ட்டாக மாற்றிட்டான். இன்னொருத்தன் வாங்கினதை அப்படியே வச்சுருந்தான், மண்ணுக்குள்ளே போட்டு குறைச்சி. அவனாவது பரவாயில்ல வச்சுருந்தான். ஒரு சில பேர் இருக்கிறதையும் விற்று தின்னுபிட்டு போயிடுறாங்க. நல்ல வேளை அந்த கதையில் அது வரல. ஆகவே எல்லாருக்கும் தாளந்துகள், டேலண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இறைவனுடைய கொடையும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ என்னென்னா, எல்லாரும் கூடி வந்திருக்கும்போது நாம் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கும்போது அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. தி அகாப்பே ஃபீஸ்ட் from the Greek word for love was part of the worship at Corinth, but some serious abuses had crept in. அன்பின் விருந்து அப்படின்னு
இப்போ நம்ம வைக்கிறோம். என்றைக்கு வைக்கிறோம்? ஞாபகத்தில் இருக்கா உங்களுக்கு? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்பின் விருந்து, த ஃபீஸ்ட் ஆஃப் லவ், லவ் ஃபீஸ்ட், அகாப்பே ஃபீஸ்ட் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது. விபிஎஸ்சில் கடைசி நாள் வந்து அன்பின் விருந்துன்னு வைப்பாங்க. அன்றைக்கி வந்து எல்லோரும், இப்போயாவது நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் தக்காளி சாதம், உங்கள் வீட்டில் தயிர் சாதம், இல்லை நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்க, உன்னுடைய சாப்பாடு எனக்கு கொடு அப்படின்னு பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இப்போ சபை வளர்ச்சி அடைஞ்சதுனால எல்லாருக்கும் யாராவது ஒரு ஸ்பான்சர் சோறு போடுறாங்க. இதை விட அது ரொம்ப நல்லா இருந்தது. இருக்கிறவங்க, இல்லாதவங்க, குறைவு உள்ளவங்க எல்லோரும் ஏதோ ஒன்றை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரி ஒரு அகாப்பே ஃபீஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று அந்த காலத்தில் நடந்தது. வாஸ் பார்ட் ஆஃப் தி வர்ஷிப் அட் கொரிந்த், பட் சம் சீரியஸ் அப்யூசஸ் ஹேட் கிரப்ட் இன். ஆனால் அப்படி நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லா சபைகளிலுமே, கொரிந்திய சபை உட்பட எல்லா சபைகளும் அப்படி நடந்தது. அப்படி நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம சர்ச்சில் இன்றைக்கி நடக்குதுல்ல, அந்த தலக்கணம் பிடிச்சவங்க ஒரு 4 பேர் மட்டும் தனியாக போயிடுவாங்க. அதே மாதிரி வசதி படைத்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தனியாக கூடி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏழைகள்லாம் சோறு கிடைக்காம பசியோடு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கொடூரம் நடந்தது அந்த காலத்துலேயும் நடந்தது. இப்பயும் மனிதர்களுடைய மனம் மாறவே இல்லை. மனிதருடைய மனதுக்குள்ளே ஒரு வெறியும் ஒரு இருமாப்பும் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவன் கிறிஸ்தவன் ஆனாலும், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி சொன்னாலும், மனம் திரும்பி ஆவியின் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொன்னாலும், கொயரில் உட்காந்து பாட்டு பாடினாலும், அவன் மேடையிலே ஏறி பிரசங்கம் பண்ணாலும், அவன் திமிரு பிடிச்சவனும் கொடூரமான மனநிலை உள்ளவனுமாகத்தான் இருக்கான். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கானா அப்படின்னு கேட்டால் மிக சொற்பமான ஆட்கள் இருக்காங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருக்காங்க. அன்பின் வழியிலே நடந்து கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல் சபைக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இறைவனோடு ஒரு ஆழமான உணர்வோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அன்பின் விருந்தில் என்னாச்சு, எல்லோரும் வீட்டிலேருந்து பிரியாணி கொண்டு வர வேண்டியது. நீ சிக்கன் பிரியாணி கொண்டு வா, நீ மட்டன் பிரியாணி கொண்டு வா, நீ வேறு ஏதாவது ஃப்ரை பண்ணி கொண்டு வா, நீ மீன் கொண்டு வந்துடு, நான் முட்டை கொண்டு வந்துடுறேன். நம்மளாம் தனி குரூப்பாக உட்காந்துக்கிடுவோம், வேறு எந்த நாய்களோடையும் சேரக்கூடாது அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி வெளிநாடுகளில் எப்படி இருக்குது, ஏதாவது விருந்துகளோ ஒரு பிறந்தநாள் பார்ட்டியோ நடந்துச்சுன்னா, இப்போ வெளிநாடுகளில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தயிர் சாதம் கொண்டு வந்துடுறீங்களா, நீங்கள் ரைஸ் மட்டும் கொண்டு வந்துடுங்க, நான் சிக்கன் சாஸ் கொண்டு வந்துடுறேன், நான் வந்து சாம்பார் கொண்டு வந்துடுறேன், நான் ரசம் வச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டிலையும் தனித்தனியாக ஒரு டிஷ் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இப்போ மெட்ராஸ்லேயே வந்துடுச்சு. அதனால் ஆளுக்கு ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இந்த அன்புங்கிறது இல்லாமல் போயிட்டு, மனுஷகுமாரன் திரும்ப இந்த உலகத்திற்கு வரும்போது பூமியிலே சமாதானத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போனார் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அறிவு பெருகிப்போம், அன்பு குறுகிப்போம்னு சொல்லிட்டு போனார். அன்பே இல்லை இன்றைக்கி வந்து. அது எதுக்கு சமைச்சு சாகணும், எவனா சமைச்சிட்டு வந்தால் இது பரவாயில்ல, இல்லைன்னா கடையில் ஆர்டர் பண்ணி தின்னு. கடையில் உலகத்தில் எவ்வளோ கேடான விஷப்பொருட்களை போடணுமோ, அவசர கதியில் என்னென்ன செய்யணுமோ, காசு மட்டும்தான் அவனுடைய நோக்கமாக இருந்து செஞ்சிகிட்ருக்காங்க. அன்பினாலே சமையல் பண்ணுறவங்க இல்லை. அந்த சேவை செய்யும் மனப்பான்மையே இல்லாமல் போய்ட்டு, அப்படி சின்ன ஒரு இட்லி கடை வச்சுட்டு அதில் ஒரு பொறுப்போடு அந்த மாவை அரைச்சி அதை தொடச்சி அதை போடக்கூடவங்க ரொம்ப கம்மியான பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி போகும்போது என்னாச்சு, அந்த பணக்காரன் எல்லாம் தனியாக கொண்டு வந்து அவங்கெல்லாம் தனியாக அந்த பொம்மை போய் உட்காந்து திம்பாங்க. பசியில் வந்திருப்பாங்களோ ஒரு 10 குடும்பம், அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு பசியோடு உட்காந்துட்டு பசியோடு பிள்ளைகளை அழைச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இறைவனுடைய கண் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. அங்கே பணக்காரங்களாக இருக்காங்களா, அங்கெல்லாம் போகவே இல்லை. ஏசு என்ன சொன்னார்னா, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம்னு சொன்னேன். அப்படின்னா யாருங்க ரசிக்கப்பட முடியும்? பணக்காரெலாம் எவனும் ரசிக்க முடியாது, பண்ண முடியாதா? அவனோட உள்ளான அர்த்தம் என்னென்னா, எவன்லாம் பணம் வச்சுருக்கானோ அவனுடைய எண்ணம் முழுவதும் அந்த பணத்து மேலேயே இருந்தது. நான் பணக்காரன், அதனால் நான் வேறு விதமாக இருக்கேன், நான் அந்தஸ்து உள்ளவன், பணம் இல்லாதவன் என்கிட்ட சேரக்கூடாது, பணத்தை வச்சு நான் என்ன வேணால் செய்வேன், பணம் தான் முக்கியம், பணம் பணம் பணம், இதே எண்ணத்தில் இருந்தான். இப்படி இருக்கிறவன் எப்படி இறைவனுக்கு பிரியமுள்ளவனாக இருக்க முடியும்? அவன் பணக்காரனாகவே இருந்தாலும்
இறைவன் எனக்கு கொடுத்த பணம், இது எல்லாம் இறைவனுடையது. தாவீது ராஜா என்ன சொன்னான்? என்னுடைய செல்வம் எனக்கே உரியதாக இல்லாமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனை உடையவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்? இறைவனுக்கு பிரியமான சிந்தனையிலே இருப்பான். அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, பல மடங்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் தெரியாது. இது தெரியாத மூடர்களாக இருந்து கொண்டு சபையை பிரித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த நம்ம லாஸ்ட் சப்பர், அதுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள். அப்போது இது மாதிரி மிக கொடூரமான பிரிவினைகள் உண்டாச்சு. அனதர் ஃபால்ட் வாஸ் செல்ஃபிஷ்னஸ். இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா சுயநலம். த ரிச் பீப்புள் brought a great deal of food for themselves. பணக்காரர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு தேவையான வகை வகையான உணவுகளை கொண்டு வந்தான். இறால் ஃப்ரை கொண்டு வந்தான், ஃபிஷ் ஃப்ரை இந்த பக்கம், ஃபிஷ் பிரியாணி நான் கொண்டு வரேன், நீ மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னான்? நான் இறால் பிரியாணி கொண்டு வரேன், நான் அதை இதை பண்ணித்தரேன், இதை அதை பண்ணித்தரேன். வேகப்பட்ட டிஷ் 64 வகையான டிஷ்ஷை கொண்டு வச்சுட்டு வரிசையாக உட்காந்துட்டு தின்னிக்கிட்டு இருந்தாங்க. The rich people brought a great deal of food for themselves while the poorer members went hungry. ஆனால் ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க என்ன பண்ணாங்க? ஒன்றுமே கிடைக்கல. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, நான் ஆண்டவருக்காக நீ உபவாசம் இருந்துட்டு போகிறேன், ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்க. யாருமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு தயார் இல்லை. நீங்கள் பசியாக இருக்கீங்களான்னு கேட்கக்கூட மனசு இல்லை. இப்படி தான் சபை கேவலமாக போய்கிட்டு இருந்தது. Of course, the divisions at the church dinner were but evidence of the deeper problems in the church. அப்போ இப்படி 3 சாராராக என்கிட்ட 2 பேர் பேசினாங்க. நம்மெல்லாம் ஒரே சாதியாக இருக்கணும், நம்ம சாதியில் சேர்ந்துக்கங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், நான் ஒரு வில்லங்க முடித்தவன், என்னையை பற்றி தெரியாமல் என்கிட்ட கூப்பிட்டுட்டு இருக்க, உனக்கே ஆப்பு விழுந்துடும், இந்த கூட்டத்திலலாம் சேராதையா போயா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இதே மாதிரி 2 புல்லுருவிகள் இருந்துக்கிட்டு நம்ம சாதியில் சேர்ந்துருங்க அப்படிமா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், எல்லாரும் சமம் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு உள்ளே சாதியை பேசிட்டு பணத்தை பேசிட்டு பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் இல்லையா? இவனை எல்லாமல் சாத்தானின் பிள்ளை யார்? யோசனை பண்ணி பாருங்கள். இப்பேற்பட்டவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள். யாருடைய விருந்து இது? Whose supper is this anyway? யாருடைய விருந்து இது? இயேசு கிறிஸ்துவின் விருந்து. இயேசு கிறிஸ்து நமக்கு பகிர்ந்து அளிக்கிற விருந்து. அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன சிந்தனை உனக்கு இருக்கிறது இல்லையா? அஃப்கோர்ஸ் the divisions at the dinner were but evidence of the deeper problems in the church. The Corinthians thought they were advanced believers. அந்த கொரிந்திய மக்கள் என்ன நினைத்தாங்க? எங்களை மாதிரி நவீன கால விசுவாசிகள் யாரும் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் தான் ஃபஸ்ட்லேருந்தே பிலீவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. The Corinthians thought they were advanced believers when in reality they were but little children. ஆனால் விசுவாசத்திலே அவர்கள் எப்படி இருந்தாங்க? கேடுகட்டவர்களாக இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது தெரியும். கொடூரமான வாழ்க்கையை, கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதே நிலை தான் இன்றைக்கி தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மகா மோசமான நிலையிலே இருக்கிறார்கள். Paul did not suggest that they abandon the feast, but rather they restore its proper meaning. ஆகவே நாம் எல்லாரும் இந்த சர்ச்சில் நடக்கிற கேடுகட்ட ராப்போஜன பந்தியில் சேரக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லலை. அதை நான் மீட்டெடுத்து பழைய சீரான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் சித்தப்பா ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் லாஸ்ட்டு சப்பர் நடத்துகிறார், திருவிருந்து. இவர் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நினைத்து கொண்டாரோ அவர்களுக்கு மட்டும் ரொட்டி முன்னாடியே ஃபோனில் பேசிக்கிட்டானோ, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட. இவன் என்ன பெரிய புடுங்கியா? யார் ரட்சிக்கப்பட்டா யார் ரட்சிக்கப்படலன்னு சொல்கிறதுக்கு? அப்போ இறைவனுடைய நியமத்தை எவ்விதமாக இவர்கள் கைக்கொள்கிறார்கள்? அதை அவமாக்கி போடுகிறார்கள். இவர் 40 வருஷம் ஊழியக்காரு, இவர் பிள்ளை 25 வருஷம் ஊழியக்காரு. என்னத்துக்கு? உங்களுடைய குணாதிசயங்கள் இன்னும் மாறவே இல்லையே. இதான் கொரிந்திய மக்களும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் பெரிய அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் எப்படி இருந்தாங்கன்னா கேடுகட்ட நிலையிலே இருந்தார்கள் இல்லையா?
அதான் இங்கே சொல்கிறார். இப்படி இருக்கும்போது நம்மளெல்லாம் வெறுத்து ஒதுக்குறாங்களே, எதுக்கு இவங்களோட நம்ம சேரணும் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவை நீங்கள் நினைங்க. இது யாருடைய லாஸ்ட்டு ஸ்டெப்பை கடைசியில் சொல்லுங்கள்? இது இயேசு கிறிஸ்துவனுடைய அவரோடு கூட விருந்து உண்ணும் உணவு. நாம் அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டு இருக்கும்போது, எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய பெயரை சொல்லி அங்கே கூடி வந்திருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஜீசஸ். அப்போ இயேசுவோடு கூட நான் உணவருந்த போகிறேன். இங்கே இருக்கிற துரோகிகளோடு அல்ல. யார் வேணால் வந்துட்டோம். நாங்கள் 3 பேர் 4 பேர் கூட்டிட்டோம்னா இயேசு வாரம்னு சொன்னாருங்க, நான் அவரோட போய் தாங்க சாப்பிட போகிறேன். யார் சாப்பிட்டா எனக்கு என்ன? இன்றைக்கி கொரோனா வந்துடுமா? கொரோனா வந்துன்னா அந்த ரசத்தை குடிக்கும்போது கொரோனா தொற்று வந்துடுமா? 2 டாக்டருங்க சேர்ந்து தனித்தனி கப்பாக வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் இப்போ ஒரே கப்பாக ஆகி போச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கொரோனாலேருந்து காப்பாற்றுற சக்தி இல்லைன்னு தெரியுதுல்ல, எதுக்கியா இயேசு கிறிஸ்துவை கும்பிட்றேன்னு கேட்குறேன் இல்லையா? உங்களுக்கு யோசனை பண்ணி பாரு. ஒன்று முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரே மாதிரி போ. இல்லைன்னா என்ன பண்ணுவான், இவனுங்கள்லாம் வச்சு எச்சியை வச்சு நக்கி விடுவானுன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் வாங்குவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கான பந்தியா என்ன பந்தி அப்படின்னு பவுல் கேட்குறார். Paul did not suggest that they abandon the feast, but rather that they restore its proper meaning. The agape feast should have been an opportunity for edification. நாம் கூடி வருவது, நம் சபையிலே ஒன்றாக இருப்பது, நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கும் ஒருவரை பற்றி ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் இல்லாதவர்களுக்கு கூடி உதவுவதற்குமானது தான் இந்த சபை. ஒருத்தன் அறிவிலே பலவீனமாக இருக்கலாம், ஒருத்தன் வாழ்விலே பலவீனமாக இருக்கலாம், ஒருத்தன் வறுமையிலே இருக்கலாம், ஒருத்தன் கல்வியிலே பலவீனமாக இருக்கலாம். யாருக்காவது யாராவது சொல்லிக் கொடுக்குறீங்களா? அல்லது உங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்கிறீர்களா? அல்லது உங்களுடைய உணவை பகிர்ந்து கொள்கிறீர்களா? இல்லை. அப்போ என்னாச்சு? அடுத்தவனை அடித்தாவது நான் முன்னேறி வரணும் தான் எல்லோரும் நினைக்கிறாங்களே ஒழிய உண்மையான நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். What would you suggest to make your church meetings more edifying for all people involved? இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு என்ன? ஒரு வளர்ச்சி என்றால் அதில் எல்லாருக்கும் வளர்ச்சி இருக்க வேண்டும். 4 பேருக்கு மட்டும் வளர்ச்சி, மற்றவங்களாம் வளர்ச்சி இல்லைன்னா அது உண்மையான வளர்ச்சி இல்லை. அதான் இன்றைக்கு உலக நாடுகள் சொல்கின்றன. நம்முடைய சபை வளர்ச்சி அடையணும்னா நம்ம இந்த திருவிருந்திலே என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவன் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு போய் அங்கே போய் நின்று என்ன புண்ணியம்? நீங்கள் அங்கே இயேசு இருக்கிறார் என்று நினைத்து முழங்கால் போடுங்க. இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தம் தான் இது, நாங்கள் எல்லாரும் ஒன்று என்று சொன்னார். அதை நினைத்து முழங்கால் போடுங்க. அந்த இரத்தம் உங்களுக்கு மகா பெரிய அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும். அப்படி தரலைன்னா அதை நம்பாதீங்க. இல்லாத ஒன்றுக்காக எதுக்கு ஃபார்மாலிட்டியாக நம்ம போகணும்? அது தரும். அது நம்புங்க, அதை விசுவாசுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தட்டும். நடத்தினதை அங்கே போய் அறிக்கையிடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். மாற்றம் இல்லைன்னா மாற்றத்தை கேளுங்க. மாற்றத்தை கொடுத்திருந்தானா இந்த மாற்றத்தை கொடுத்தீர்ல நன்றின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் பந்தியில் வந்திருக்கார் இல்லையா? இதான் இன்றைய சிந்தனை. சரியா?